ஆண்டவரே உங்களை காப்பாற்றி விடுவதற்காக சில முயற்சிகளை எடுக்கிறதுல ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியணும். என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்குறதற்கு கர்த்தர் சில முயற்சிகளை எடுக்கிறார். இப்ப பாருங்க, சிம்சோனுக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, அவன் நசரேய விரதம் உள்ளவன். அவன் நசரேய விரதம் உள்ளவன் வந்து பெலிஸ்திய தேசத்துல போய் ஒரு பெண்ணை கண்டு அந்த பொண்ணை வந்து ரொம்ப நேசிப்பான். அப்ப அந்த பொண்ணை நேசிக்கும் போது அந்த பொண்ணுடைய வீட்டுல வந்து இவன் என்ன பண்றான்னு ஒரு விருந்து பண்றான். அப்ப அந்த ஊர்காரங்க எல்லாம் வர்றாங்க. ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது வேதம் சொல்லுதான் ஒரு விடுகதையை போடுறான் அந்த இடத்துல. அந்த விடுகதையை எதை வச்சு போடுறான் அப்படின்னு சொன்னா, அந்த விடுகதை அவனை தவிர ஊர்ல இருக்கிற ஒருத்தருமே என்ன பண்ண முடியாதுன்னா அந்த விடுகதைக்கு ஆன்சர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த விடுகதை அவனுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அவன் அந்த இடத்துல சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தான் வந்து சிங்கத்தை கொன்றதையும் அந்த சிங்கத்தினுடைய உடம்புல தேன் இருக்கிறதையும் அவன் வந்து ஒரு விடுகதையா ஒன்ன ஃபார்ம் பண்ணி அவன் சொல்றான். தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு கூட அந்த விஷயத்தை அவன் சொல்லவே இல்லைல்ல, அந்த அம்மா அப்பா கூட அந்த விஷயத்த சொல்லலை. அப்போ இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல வந்து அந்த விடுகதையை போடுறான். போட்ட உடனே அவர்களால் அந்த விடுகதை அழிக்க முடியல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீ விடுகதை அழிச்சன்னா 30 பேருடைய மாற்று வஸ்திரத்தை இனி எனக்கு தரணும், இல்லை அப்படின்னா இவங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறான். அவர்களால் விடுகதையை கொடுக்க முடியாம, ஆன்சர் சொல்ல முடியாம, இந்த ட்ரெஸ்ஸும் கொடுக்க முடியாம அந்த பொண்ணுகிட்ட போய் அவங்க என்ன பண்றாங்கன்னா தொந்தரவு பண்றாங்க. இல்லை எங்களால் கொடுக்க முடியாது, எங்கே இருந்தோ ஒருத்தன் வந்தான், நீ நம்ம ஊருகாரி, நீ நம்ம புள்ள, எப்படி அவனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம், நீ எப்படியாவது விடுகதையை அவன்கிட்ட ஆன்சரை வாங்கி எங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லி இந்த இடத்துலையும் ஆண்டவர் எச்சரிக்கிறார் பாருங்க அவனை. இப்போ அவன் நச்சி ஆன்சரை வாங்கியாச்சு. ஆன்சரை வாங்கி அவங்களுக்கு இவனே போட்ட விடுகதை, இவனை தவிர வேற ஒருத்தருக்குமே தெரியாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இவனே அழிக்கக்கூடிய ஒரு அந்த விடுகதைக்கு ஆன்சர் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். ஆன்சர் சொல்லியாச்சு. ஆன்சர் சொன்ன உடனே இவன் திருப்பி அந்த வஸ்திரத்தை கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. இவனே போய் போரிட்டு வந்து வஸ்திரத்தையும் கொடுத்தாச்சு. இது தேவையில்லாத வேலை. இப்போ சண்டை வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு திரும்ப அகைன் அந்த பொண்ணை பார்க்க போறதுக்குள்ள வேதம் சொல்லுது அந்த பொண்ணுடைய குடும்பமே அழிஞ்சிருச்சு. அந்த ஊர்காரங்க எல்லாம் சேர்ந்து வந்து வேதம் சொல்லுது அந்த பிள்ளையையும் அவங்க அம்மா அப்பாவையும் அவங்க குடும்பத்தோட எல்லாரையும் சேர்த்து கொளுத்தியே போட்டாங்க. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல என்ன எச்சரிக்கிறார் அப்படின்னு சொன்னா, உனக்கு இது வேண்டாம் அப்படின்னு ஏற்கனவே ஆண்டவர் வந்து அவனுக்கு வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்றாரு. இது உன்னுடைய வேலை அல்ல. அவனை காப்பாற்றுவதற்கு, அவனை தப்பு வைக்கிறதற்கு இவன் என்ன ஆசைப்பட்டானோ, இவன் என்ன விருப்பப்பட்டானோ, அப்ப ஆண்டவர் முதல்ல என்ன எச்சரிக்கிறார் அப்படின்னா, நீ ஆசைப்பட்டது உனக்கு இல்லை, நீ விருப்பப்பட்டது உனக்கு இல்லை, நீ ஆசைப்பட்டது ரொம்ப ராங், ரொம்ப தப்பான ஒரு காரியத்தை நீ ஆசைப்பட்டிருக்கிற. அதனால உன்னை காப்பாற்றி விடுறதற்காக இவனை ஆண்டவர் காப்பாற்றுறதுக்காக ஒரு குடும்பமே அங்க பலியாயிருச்சு. அப்ப என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்திலேயே இந்த சிம்சோன் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கணும். என்னை காப்பாத்துறதுக்காக தான் ஆண்டவர் வந்து இந்த காரியத்தை அனுமதிச்சிருக்கிறாரு. இந்த குடும்பமே ஒன்றும் இல்லாம போயிடுச்சு, இனி இப்படிப்பட்ட காரியத்துல நம்ம இறங்கவே கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியவன். ஆனா ஆண்டவர் எவ்வளவு காப்பாற்றி விட்டாலும் மறுபடியும் வேதம் சொல்கிறது, அவன் தின்னாத்துக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த சத்தத்தை கேட்கிற யாரையோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவர் வந்து உங்களை சில நேரத்தில் பாருங்க, சில வாலிப பசங்க வந்து அவ்வளவு ஸ்பீடா வண்டி ஓட்டுவான், அவ்வளோ வேகமாக வண்டி ஓட்டுவான். ஆனால் இவனுக்கு ஒழுங்காக டிரைவிங் கூட தெரியாமல் இருக்கும். இவன் பின்னாடி போவான். முன்னாடி போகிற பையன் பாருங்க ஆக்சிடென்ட் ஆகி அவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை சந்திப்பான். இவன் கண்ணு முன்னாடியே மரணம் நடக்கும். இவன் கண்ணு முன்னாடியே இவன் விழ வேண்டியது, இவன் போக வேண்டியது. ஆனா இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல கர்த்தர் வந்து இவனை கிருபையா காப்பாத்தி இருப்பாரு. ஆண்டவர் தன்னை காப்பாத்தினார்னு கூட தெரியாம திரும்ப திரும்ப அந்த காரியத்துல போய் விழுவீர்களே, ஆனால் ஆண்டவர் வந்து திரும்ப நம்மளை காப்பாற்றவே முடியாது. அப்போ சில நேரத்தில் ஆண்டவர் வந்து நமக்கு ரொம்ப உதவி செய்வார், உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தவறு செய்ய இல்லை ஏதாவது ஒரு தவறை பண்ணும்போது உங்களை காப்பாற்றணுன்ற ஒரு நோக்கத்தினால உங்க கண்ணுக்கு முன்னாடி அப்படி ஒரு காரியம் நடந்திருக்குதா,
கர்த்தர் உங்களை காப்பாத்துறதுக்கு அந்த முயற்சி எடுத்திருக்கிறாரா அது யாருக்கும் தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பர்சனலா தெரியும். உங்களை ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு விட்டாரு. கர்த்தர் அந்த இடத்துல இருந்து உங்களை அழகா மீட்டெடுத்தாரு. உங்களை அந்த இடத்துல ஆண்டவர் காமிச்சு கொடுக்கல. ஆண்டவர் நினைச்சாருன்னா உங்களை காமிச்சு கொடுத்துருக்கலாம். ஆண்டவர் நினைச்சாருன்னா உங்களை மாட்டி விட்டு இருக்கலாம். ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த சிக்கலுக்குள்ள நீங்க போயிருப்பீங்க. ஆனா ஆண்டவர் கிருபையாய் உங்களையும் என்னையும் தப்பு வைக்கிறதற்காக அந்த இடத்துல கர்த்தர் ஒரு உதவியை அனுப்பி அந்த இடத்துல சூழ்நிலைகளை வித்தியாசமாய் மாற்றி நம்மை தப்பு வைக்கிறதற்காக நாம் எடுக்கிற முயற்சியை விட ஆண்டவர் ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து அந்த முயற்சியை என்ன பண்ணணும்னா நீங்க கனம் பண்ணணும். நீங்க கனம் பண்ணணும். நீங்க ஆண்டவர் எடுத்திருக்கிற முயற்சிக்கு வந்து கடன், இப்போ ஒரு கடனே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கடன்ல இருந்து ஏற்கனவே ஆண்டவர் உங்களை கிருபையா காப்பாத்தி விட்டுட்டாரு. இப்போ ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எல்லாரும் ஆளுக்கு ஒரு கல்லை தூக்கி வச்சுட்டு நின்று என்ன சொல்றாங்கன்னா, நீ பாவி, உன் மேல கல்லெறின்னு நிக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உங்களில் பாவம் இராதவன் முதலாவது கல்லறிய கடவன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அந்த ஸ்திரியை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யாருமே உன்னை கல்லறி இல்லையா, சரி பரவாயில்ல நீ போ, ஆனா இனி பாவம் செய்யாதேன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எப்பா நீ பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன், ஒரு டைம் உனக்கு விரோதமாய் வந்திருக்கிற சக்திகளை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து தப்பிச்சு விட்டேன், உன்னை காப்பாத்தி விட்டாச்சு. ஆனா எப்பவுமே உன்னை அப்படி என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அதான் உங்களுக்கு ஒரு சம்பவம் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு திருடன் வந்து திருடிட்டு போய் கோர்ட்டில் நின்னானாமா. அப்போ அங்கே இருக்கிற வக்கீல் வந்து அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஆளாக இருந்தனால அந்த வக்கீல் வந்து பயங்கரமாக வாதாடினாராமா. வாதாடி அவனுக்கு பக்கத்தில் வந்து நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த திருடனை வந்து காப்பாற்றி விட்டாராமா. அடுத்த டைம் இன்னும் அந்த வக்கீலுக்கு அவன் ரொம்ப நெருக்கமானாராமா. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் இவன் போகும்போது இவன் மேலே ரொம்ப பரிதாபப்பட்டு அந்த வக்கீல் வந்து சரி இந்த டைம் வாதாடி அவனை காப்பாற்றி விடுவாராமா. ஆனால் கடைசியில் ஒரு நாள் ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டு நமக்கு தான் வக்கீலே இருக்கிறாரு, அவர் காப்பாற்றுவாருன்னு நினச்சிட்டு கோர்ட்டுக்குள்ளே போனால் அந்த வக்கீல் எங்கே இருக்கிறாருன்னா ஜட்ஜாக மாறிட்டாராமா. ஜட்ஜா மாறி அவர் மேலே உட்கார்ந்துருக்கும் போது இந்த திருடனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சான். என்ன சந்தோஷமாயிருச்சாமா, இவர் வக்கீலா இருக்கும் போதே நம்மளை என்ன பண்ணாரு, காப்பாத்தினாரு. இப்ப யாரா இருக்கிறாரு, இப்ப ஜட்ஜா இருக்கிறாரு, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சாராமா. ஆனா இப்போ அவர் செய்த குற்றத்திற்காக மரண தண்டனையே அந்த ஜட்ஜி வந்து விதிச்சாராம். உடனே ஜட்ஜிட்ட போய், ஐயா என்ன நான் என்ன நீங்க இப்படி பண்ணிருக்கீங்கன்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரம்மா, எப்பா அன்னைக்கு நான் வக்கீல், அவரை உனக்காக வாதாடினேன், ஆனா இன்னைக்கு நான் ஜட்ஜு, இன்னைக்கு நான் உனக்காக வாதாட முடியாது, உனக்காக வாதாடி முடிச்சவங்க சொல்றதை எழுத மட்டும்தான் எனக்கு பர்மிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்போ சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு வக்கீலா இருக்கும் போதே நம்ம ரெடி ஆயிரணும். நமக்காக கர்த்தர் மன்றாடும் போதே நம்ம ரெடி ஆயிரணும். கர்த்தர் நம்மளை காப்பாற்றும் போதே ரெடி ஆயிரணும். ஒரு காரியத்திலிருந்து நம்ம தவறு செய்யாதவர்கள் யாரும் இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற பெரிய பாசம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க முதல்ல குழிக்குள்ள விழும்போது ஆண்டவர் உங்களை காப்பாத்துறதுல ரொம்ப குறியா இருப்பார். நீங்க கண்டிப்பா காப்பாற்றப்படுவீர்கள். நான் நம்புறேன் இந்த ஜெபத்துல யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு குழியில விழுந்திருக்கிறீங்களோ, பாஸ்டர் இந்த தப்பை நான் ஃபர்ஸ்ட் டைமா பண்றேன், இந்த கடனை நான் ஃபர்ஸ்ட் டைமா விழுந்திருக்கிறேன், இந்த பிரச்சனை நான் ஃபர்ஸ்ட் டைமா விழுந்திருக்கிறேன், நீங்க கவலையே படாதீங்க. உங்களை கர்த்தர் கண்டிப்பாக தூக்கி எடுக்கிறதுக்கு ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புவார். நீங்க வெளியே வருவீங்க, அந்த காரியத்திலிருந்து விடுதலை ஆவீர்கள். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய பிரச்சனையா வேணா இருக்கலாம். நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்காக உதவி செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆனா அதே நேரத்துல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒரு டைம் விழுந்துட்டு கர்த்தர் காப்பாற்றி விட்டதுக்கு அப்புறம், தூக்கி விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம என்ன பண்ண அப்படின்னா கூடாதுன்னா, திரும்ப நம்ம விழுந்துட முடியாது. ஆண்டவரே தான் செய்திருக்கிறார். எத்தனையோ பிள்ளைகளுக்கு நம்ம இதை சொல்றோம், இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு விஷயத்துல ஆண்டவர் தூதனை போல சிலரை அனுப்புவார். ஆண்டவர் ரொம்ப அழகா உங்களை அந்த இடத்துல தப்பிச்சுடுவார். நீங்க ஆண்டவருக்கு அவ்வளவு நன்றி சொல்லுவீங்க. ஆனா இரண்டாவது விசை, மூன்றாவது விசை நீங்க அதே விஷயத்துல நீங்க போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா,
அந்த காரியத்திலிருந்து உங்களை சில நேரத்தில் யாராலும் தூக்கி எடுக்க முடியாது. அந்த அன்பை உணராதவர்கள், பாசத்தை உணராதவங்க திரும்ப அந்த காரியத்தில் விடுதலையாக முடியாது. இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தரை, பாஸ்டர் நீங்க சொல்றது 100% உண்மை, ஆண்டவர் தான் என்னை காப்பாத்தி விட்டாரு, எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு அது நடந்துச்சு, அந்த கண்ணால நான் பார்த்தேன், ஆண்டவர் சொன்னாரு இதுல நீ தான் மகனே மாட்ட வேண்டியது, ஆனா உன்னை நான் காப்பாத்திட்டேன்னு கர்த்தர் நேரடியா என்கிட்ட பேசினாரு. என்ன ஒரு பெரிய குழியிலிருந்து ஆண்டவர் தூக்கி விட்டாரு, யாருக்கும் தெரியாம ஆண்டவர் தூக்கி விட்டாரு. ஆனா மறுபடியும் பிசாசு அதற்கு நேராகவே என்னை கொண்டு போறான் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு கர்த்தரிடத்துல ஒரு கிருபையை கர்த்தரிடத்துல கேட்க போறோம். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாரும், உங்க அன்பை கடைசி வரையிலையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் இரக்கமாய் தருகிறவர். 2 கரங்களையும் அப்படியே மேல உயர்த்தி முழு பலத்தோடு கூட பிரதர், கர்த்தர் உங்களை காப்பாற்றி விட்டதை நினைச்சு பாருங்க. சிஸ்டர், ஆண்டவர் உங்களை காப்பாற்றி விட்டதை நினைச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ வெளியே வரணும்னா இல்ல திரும்ப போய் அதுல விழாத, திரும்ப போய் அந்த குழிக்குள்ள விழாத, திரும்ப நீ கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா ஸ்தோத்திரம், ஒரு டைம் நீர் என்னை காப்பாற்றி விட்டதை மரணம் வரைக்கும் நான் பிடித்து கொள்ளுகிறதற்கு கர்த்தர் பலன் தாரும் என்று சொல்லி சத்தமாய் பலன் தாரும் அப்பா, பலன் தாரும் அப்பா சொல்லுங்க. இயேசுப்பா அந்த பலன் எனக்கு கிடைப்பதாக. இன்றைக்கு முழுக்க அந்த ஜெபம் தான். நன்றி அப்பா. தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எல்லாரும் சொல்லுவோம், தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரும் முகத்தை, ரட்சியும் உம் ஜனத்தை, திரும்பி வாரும், வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரும். சத்தமாய் சொல்லுவோம், திரும்பி வாரும், வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரும். உங்க தலை மேல கைய வச்சு இந்த திராட்சை செடியை விசாரித்தாரோளும், முழு பலத்தோடு இந்த திராட்சை செடியை முழு பலத்தோடு திரும்ப இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். சொல்லுவோம், தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, முழு பலத்தோடு எல்லாரும் தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரும் முகத்தை, சொல்லுவோம், ரட்சியும் உம் ஜனத்தை. இப்ப சொல்லுங்க, திரும்பி வாரும், வானத்தில் இருந்து. அப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா, கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே, திரும்பி வாரும், வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை செடியை தலை மேல கைய வச்சு எல்லாரும் சத்தமா இந்த திராட்சை செடியை விசாரிச்சிருங்க.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஒரு டைம் கர்த்தர் காப்பாற்றும் போதே நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னா சுதாகரிச்சிடணும். ஆனா ஒரு டைம் மட்டும்தான் அந்த கிரேஸா, இல்ல ஒரு டைம் மட்டும்தான் அப்படின்னா, கர்த்தர் 70 தரம் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உண்மைதான், உண்மைதான். ஆனா ஆண்டவர் வந்து சிம்சோனுக்கு 3 டைம் வாய்ப்பு கொடுத்தாரு, சிலருக்கு 5 டைம் ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறாரு. ஆனா எப்போ எந்த இடத்துல பிசாசு நம்மளை முழுக்க ஆளுகை செய்யறான் அப்படின்னு சொல்லவே முடியாது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வாலிப தம்பியை சந்திச்சேன். அவன் எனக்கு ஒரு ஒரு விஷயத்த சொன்னான், எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அப்படின்னா திடீர்னு அவனுக்கு வந்து ஒரு ரொம்ப மன அளவில் பாதிக்கப்பட்டு ஒரு பொல்லாத ஒரு பாவ பழக்கத்தில் இருந்துட்டு வெளியே வர முடியாமல் அவன் என்ன பண்ணிட்டான்னா, ஃபஸ்ட்டு பெட்ரோலை உடம்புல ஊற்றிட்டான். பெட்ரோலை உடம்புல ஊற்றி வச்சுட்டான். ஆனால் அவனை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவன் இயேசுவை அறிஞ்சிருந்தான், அவன் ஜெபம் பண்ணான். அந்த ஆக்சிடென்ட்லேருந்து ஆண்டவர் அவனை காப்பாற்றி மறு ஜீவனை ஆண்டவர் கொடுத்து அவனை கிருபையாக கொண்டு வந்து வச்சுட்டார். அதற்கு பிறகு சென்னைக்கு போனான். சென்னைக்கு போன உடனே என்ன பண்ணுச்சுன்னா, அவனுக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இந்த ரவுடி கும்பல் ஒன்று அவனோட கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த கஞ்சா இந்த மாதிரி ரொம்ப அசுத்தமான பல போதை பொருள் விற்கிற ஒரு கும்பல் அவனோட கனெக்ட் ஆகி அந்த கும்பலோடு போய் இப்போ ஒரு மார்வாடி அவரிடத்துல போய் அங்க ஒரு வாக்குவாதம் வந்து சண்டை வந்து அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, இவனை கொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு கூலிப்படையை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு 8 லட்சம் ரூபாய் பக்கத்துல கொடுத்து அவனை கொன்றுங்கன்னு அனுப்பிவிட்டாங்க. உன்னை இப்போ கொல்ல வராங்கன்னு சொன்ன உடனே இவனுக்கு நெஞ்சில எல்லாம் படப்படன்னு அடிச்சு சாவுக்கு பயந்து ஒரு ரூமுக்குள்ள தாழ் போட்டுட்டு, ஏசப்பா ஒன்று பண்ணுங்க, என்னை இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் என்னை விடுதலை ஆக்குங்க, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, நான் செத்துருவேன், நான் மரண பயத்தோட இருக்கிறேன்னு சொல்லி அந்த ரூமுக்குள்ள ஜெபம் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கும்போது கூலிப்படை கிளம்பி வந்துட்டு இருக்குது. அவன் ஒரு ஃப்ரெண்டு அவனை கைட் பண்ணிட்டு இருக்கான், இந்த மாதிரி வந்துட்டாங்க உன்னை நீ போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றான். வர்ற வழியில யாருக்கு அந்த மனுஷன் காசு கொடுத்து அனுப்புனானோ அந்த மனுஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த வெட்ட வந்தவன் ஆக்சிடென்ட் ஆகி மேஜர் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு போறான். கர்த்தர் தத்துருவமா தெளிவா சொல்றாரு, உன்னை நான் காப்பாத்தினேன்றத கர்த்தர் அந்த இடத்துல காப்பாத்தினேன்ற கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆனா கொஞ்ச நாள் நல்லா இருந்தான், கொஞ்ச நாள் சர்ச்சுக்கு போயாச்சு. திரும்பி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதே மாதிரி திரும்பவும் பல ரவுடி பசங்களோட சேர்ந்து இப்ப கூட இருக்கிற ஃப்ரெண்டே வந்து, இல்ல உன்னால நான் ரொம்ப நஷ்டப்பட்டேன், உன்னை கொல்லாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சென்னைக்குள்ளேயே அவனால போக முடியாம இப்ப வெளியூர்ல அவன் இருக்கிறான், வேற ஒரு ஊர்ல இருக்கிறான். அவன் வந்து என்னை சந்திச்சான், எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவர் வந்து சில இடத்துல நீங்க அடிமைத்தனத்துல இருக்கும்போது கர்த்தர் உங்களை காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுப்பார். இவங்களோட பேசாத, இவங்களோட பழகாத, இது பொல்லாத ஜனம், இவங்களுடைய கேரக்டர் சரியில்லை, இவங்க நடந்து போகிற வழி வித்தியாசமா இருக்குது, உன்னை மாட்டி விட பார்க்குறாங்க, உன்னை சிக்கல்ல கொண்டு போய் விட்டுருவாங்க, உன்னை அழிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு அவர்களுடைய ஜென்ம சுபாவத்தை, அவங்களுடைய நேச்சரை கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு காமிக்காம விடவே மாட்டாரு. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் வெறும் பாவம் மட்டும் இல்ல, எல்லாத்திலிருந்தும் காப்பாற்றுறதற்கு ஆண்டவர் முயற்சி எடுக்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளை அவர் கொடுக்கிற அந்த முயற்சியை அங்கீகரித்து ஜெபம் பண்ணி யாரெல்லாம் அதிலிருந்து வெளியே வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு நியூ லைஃப், ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய தரிசனம், ஒரு புதிய வெற்றியை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் கனப்படுத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய தேவனை போல அன்புள்ள தெய்வம் ஒருத்தருமே இல்லை. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? அவ்வளவு பாசமான தெய்வம். நம்ம சிக்கல்ல மாற்றத ஆண்டவர் விரும்பவே மாட்டாரு, நம்ம அழிஞ்சு போகிறத ஆண்டவர் விரும்பவே மாட்டாரு. நம்முடைய தேவன் எச்சரிப்பு இல்லாம ஒரு நாளும் நம்மளை அழிக்கவே மாட்டாரு. கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கிறவர் மட்டும் இல்ல, நம்மளை காப்பாத்துறதுக்கு முடிஞ்ச வரையிலையும் மோஸ்ட்லி நம்மளை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு எஃபோர்ட் எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுக்கிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர். ஆனால் அப்பவே தப்பிச்சிடணும். ஆனா யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் நேருக்கு நேர் பேசுறாரு. இந்த ஜெபத்துல வெறும் வாக்கு தத்தத்தை மட்டும் விசுவாசிச்சா போதாது. ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு முயற்சி எடுக்கிறார். ஆண்டவர் அந்த காரியத்தை தடுத்து நிறுத்தினதற்கு காரணம், அந்த பிரச்சனை வந்ததற்கு காரணம், உங்களை காப்பாற்றுவதற்காக தேவன் எடுக்கிற பெரிய முயற்சி.
கர்த்தர் சொல்லுகிறார், அதை விட்டு விட்டு வெளியே வந்துருங்க, அதை தூக்கி போட்டுட்டு வெளியே வந்துருங்க. திரும்ப அதற்கு பின்பாக நீங்க தொடராதீங்க. திரும்ப அந்த மனுஷனோட கனெக்ட் வச்சிருக்காதீங்க. திரும்ப அந்த இடத்துல போய் உட்காராதீங்க. திரும்ப அந்த நபரிடத்துல நீங்க பேச்சுவார்த்தை வைக்காதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், பொல்லாத வழிகளை விட்டு விலகுங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்தால் அவர் நம்மை போஷிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், கைய மேல உயர்த்தி இந்த திராட்சை செடியை விசாரிச்சிருங்க. ஆண்டவரே, இன்னொரு வாய்ப்பை எனக்கு கொடுங்க ராஜா, இன்னொரு வாய்ப்பை எனக்கு கொடுங்க ராஜா. கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருகிறார். அதற்காக தான் இந்த ஜெபத்தில் நீங்க அட்டன் பண்றீங்க. உங்க பிள்ளைக்கு கர்த்தர் ஒரு மறுபடியும் ஒரு வாய்ப்பை தர்றாரு. உங்க குடும்பத்திற்கு ஆண்டவர் ஒரு மறுபடியும் வாய்ப்பை தர்றாரு. ஏசப்பா, மறுபடியும் ஒரு வாய்ப்பை எனக்கு தாங்க. சத்தமா முழு பலத்தோடு நான் சொன்னேனே, இன்னைக்கு இருக்கிற இந்த ஜெபத்தோட நம்ம கடந்து போவோம். ஒரு ஜெபிக்கிறதற்காக செலவிடுவோம். ஆமே, நம்மை ஒப்புரவாக்குறதற்காக செலவிடுவோம். நன்றியப்பா, நன்றியப்பா. ஆண்டவரே, உங்களால தான் முடியும். இனி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் விழுந்துட கூடாது. ஆண்டவரே, முழு பலத்தோடு சத்தமா கையை உயர்த்தி, ஏசப்பா, இனி அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே விழாதபடி கர்த்தர் என்னை கிருபையாய் காப்பாற்றுவீராக. என் பிள்ளைய காப்பாற்றுங்க ஆண்டவரே, என்ன காப்பாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தர் என்ன கை தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே. இன்னொரு விஷயம் உங்க சமூகத்துல வர்றேன், ஒரே ஒரு வாய்ப்பை கொடுங்கப்பா, இன்னொரு வாய்ப்பை கொடுங்கப்பா, தப்பு வைக்கும்படியாக இன்னொரு வாய்ப்பை கொடுங்கப்பா. சத்தமாய் கர்த்தர் இப்பொழுது உருக்கமான இரக்கங்களால் கர்த்தர் இறங்குவாராக, கர்த்தர் இறங்குவாராக. இந்த திராட்சை செடியை விசாரித்தாரோடு முழு பலத்தோடு அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறவங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அவருடைய பிரசன்னத்தினால் மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகுது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. உன்னோடு கூட சேர்ந்து ஒரு கூட்டத்தை நான் ஆயத்தப்படுத்துவேன். நீ சரியாக நீ நில், நீ காலூன்றி நில், நீ தரித்து நில். உன்னை கொண்டு நான் பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்கிறவர். கர்த்தர் முதல்ல நம்மளை ரெடி பண்றாரு. கர்த்தர் உங்களையும் என்னையும் ரெடி பண்றாரு. ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் அதற்கு நேரா நம்மளை மூவ் பண்றாரு. அவருடைய அதிசயத்தை நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ண அந்த கிருபை. கர்த்தாவே, இந்த ஒரே ஒரு விசை மாத்திரம், இந்த ஒரு டைம் மாத்திரம், இந்த ஒரு டைம் மாத்திரம் கிருபையா என்னை தூக்கி எடுக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.